ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மருந்து குழம்பு தான் செய்ய போகிறோங்க. அது கண்டந்திப்பிலி, வால் மிளகு, சுக்கு, மிளகு, பூண்டெல்லாம் வச்சு நம்ம ஒரு மருந்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்காக செய்யணும்னா, இந்த கொரோனா டைமில் நம்ம இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா, இதுதான் வால் மிளகு. மிளகு போலேயே இருக்கும், ஆனால் வால் மாதிரி குட்டி குட்டியாக வந்திருக்கும். இதுதான் நம்ம வால் மிளகுன்னு சொல்லுவாங்க. நான் இது ஒரு 15 கிட்ட நான் ஆட் பண்ணிக்க போகிறேங்க குழம்புல. இது சளி இரும்பலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. திப்பிலி கூட மூச்சு திணறல் இருக்கவங்க கூட சளி இரும்புனால ரொம்ப அவதிப்படுறவங்கன்னா திப்பிலியெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது மூச்சு திணறலுக்கு பிரச்சனை கூட கொஞ்சம் நார்மலாக வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு கூட இந்த குழம்பு செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். எனக்கு இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குழந்தைங்க முதல் பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிடக்கூடியதான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சளி இரும்பல் இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். இது போல் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா, அதாவது இந்த குழம்பு சாப்பிடும்போது கூட நல்லா சுட சுட சாப்பாட்டில் இந்த குழம்பை ஊற்றி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சளி இரும்பல் எதுவாக இருந்தாலுமே நல்லா கேட்கும். நெஞ்சு சளி கூட இது கேட்கும். இதான் திப்பிலி பார்த்தீங்களா. இப்போ நான் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சுக்கும் சளி இரும்பலுக்கு நல்லது. சுக்கு குழம்பு நம்ம நார்மலாகவே வைப்போம். இது கூடவே நம்ம கண்டந்திப்பிலி, மிளகு எல்லாமே போட்டு வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் 15 வால் மிளகு, ஒரு 6 கிட்ட திப்பிலி தான் திப்பிலி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு சுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மிளகு எக்ஸஸாக வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கிட்ட மிளகு எடுத்துக்க போகிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். நாம் சேஃபாக இருந்தால் தான் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் நம்ம சேஃபாக வச்சுக்க முடியும். அதனால் நம்ம சேஃபாக இருக்கணும்னா கண்டிப்பாக இது போல் நம்ம ட்ரை பண்ணுங்கள். நம்ம குடும்பத்தையும் சேஃபாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட இது அதாவது ஒன்றும் பாதியமாக பேசஞ்சு ஊட்டி கூட விடலாம். இந்த சாப்பாடு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி திப்பிலி சொல்லுவாங்க, சளி நெஞ்சு சளி இருக்கவங்க கூட திப்பிலி சாப்பிட்லாம். ஆனால் திப்பிலி ஒரு குழம்பு வைக்கிறோன்னா, ஒரு 4 பேருக்கு நம்ம குழம்பு வைக்கிறோன்னா 4 திப்பிலி அந்த மாதிரி, 5 திப்பிலி அந்த மாதிரி போடலாங்க. எங்கள் வீட்டில் 7 பேர்கிட்ட இருக்கிறதுனால நான் ஒரு 7-8 திப்பிலி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு வானலியில் வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்துட்டு தான் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வறுபட்டுச்சு. வறுக்கும்போது ஒரு நல்ல மணம் வருது. இப்போ சுக்கை நம்ம லைட்டாக இடிச்சிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஓரளவுக்கு நமக்கு வறுபட்டிருக்கும். பாருங்கள், இது போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே இந்த குழம்பு நான் என்னோடய சேனலில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது இப்போதைக்கு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த குழம்பு எல்லோருக்குமே தேவைப்படுறதுனால மறுபடியும் அகெயின் நான் இது செஞ்சு காட்டியிருக்கேன். அந்த வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது. கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம், அதாவது சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணி இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 வெங்காயம், 2 தக்காளி, 10 பூண்டு பல்லும் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் தாராளமாக பயன்படுத்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வத்த குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி மருந்து குழம்புக்கு எல்லாமே நல்லெண்ணெய் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிட்டோம். வெந்தயமும் ஆட் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்? கண்டந்திப்பிலி, மிளகு, சுக்கு, வால் மிளகு, பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயமும் ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு குணம் தான். ஸோ வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கூட கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயில் நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கறிவேப்பிலை தேவைப்படுது. அதனால் இப்போ நம்ம கறிவேப்பிலை எடுத்துகிட்டு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கறிவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
எப்போவுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டோன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். அதனால தான் நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேஸ்ட்டு போல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு போல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது நான் தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். மிளகாய் பிடி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ரொம்ப காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இது சாப்பிடும் போதே நமக்கு மூக்கிலேருந்து தண்ணி வரும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். சளி பிடிச்சிருந்தாலும் சரி சட்டுன்னு போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் எல்லாமே வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நான் புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேங்க. தக்காளியோடு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா வாசனை செம்மையாக வருது. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ உப்பு பண்ணி பார்த்துட்டேன். பார்த்தீங்களா, குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. எண்ணெய் எல்லாமே மேலே வந்திருக்கு. ஓரங்களை பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. நம்ம சூப்பரான மருந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.